ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். ஒரு பையன் ஃபாரினுக்கு போயிட்டு அ ஒரு ஒரு வருஷம் படித்து முடித்தான். படித்து முடிச்சா அவன் எதிர்பார்த்த மாரி அவனுக்கு அங்கே வேலை கிடைக்கல. அ ஏதோ ஒரு சின்ன ஜாப்ல அவன் இருந்தான். அப்போது அவன் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், "அ நான் வந்து அங்கே வந்துற போறேன், வீட்டுக்கு திரும்ப வந்துற போறேன். என் லைஃப் என்ன ஆகும்னு எனக்கு தெரியலை. நான் இங்கே வந்து படித்ததே வேஸ்ட்டு போல இருக்குது. நான் வந்து என்னோடய லைஃபையே வீணாக்கிட்டேனோன்னு சந்தேகமாக இருக்குது." அப்படின்னு. அப்போ அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன் இந்த பையன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி. நான் இல்ல ஒவ்வொருத்தர் வந்து என்னென்னலாம் பண்ணிட்டாங்க. நான் வந்து இன்னும் ஒண்ணுமே செய்யலையே. எனக்கு அடுத்தாப்புல நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இங்க வந்து பெர்மனன்ட்டா எனக்கு வேலை கிடைக்கலன்னா நான் என்ன ஆவேன்? நான் இந்தியாவுக்கு வந்துட்டு அங்க எனக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன ஆவேன்? இந்த அளவுக்கு என்னால வந்து சம்பாதிக்க முடியுமா? என் லைஃப்ல நான் எப்படியெல்லாம் இருக்க முடியும்னு நெனச்சேன். ஆனா அப்படியெல்லாம் இருக்க முடியாது போலயே! அப்படின்னலாம் ரொம்ப புலம்புனான். அதாவது அவன் வந்து ரொம்ப சின்ன பையன். ஆகையினால அவனுக்கு லைஃப்ப பத்தின அனுபவங்கள் குறைவு. அத அவன் இப்படி வெளியில எ காட்டுறான். அப்போ அப்பா சொன்னாரு, "ஏன்பா 2 வருஷம் முன்னாடி நீ எங்க இருந்த?" அப்படின்னு. "நான் மெட்ராஸ்ல தான் இருந்தேன். ஒரு சின்ன கம்பெனில வேலை செஞ்சேன்." "நீ அன்னைக்கு நெனச்சு பார்த்தியா? இந்த மாதிரி நீ ஃபாரின் போவ, படிப்ப அப்படின்னு யோசிச்சு பார்த்தியா?" "இல்ல" அப்படின்னா. "அப்போ இது மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு வந்தது இல்லையா? அன்னைக்கு 2 வருஷம் முன்னாடி நீ இருந்த நிலைமைய விட, ஒரு நல்ல நிலைமைக்கு நீ இப்ப வந்திருக்கங்கும்போது, இன்னும் 4 வருஷம் கழிச்சு நீ இதை விட பெட்டரான நிலைமைக்கு போவியா? இல்லையா? போவேன்னு ஏன் நீ நம்ப மாட்டேங்கிற? ஏன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, வீணா போச்சுன்னு ஏன் நினைக்கிற?" அப்படின்னு கேட்டாரு. அப்போ அவனுக்கு அது பதில் சொல்ல தெரியல. நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய ஃப்யூச்சர பத்தி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. படிப்பு, கல்யாணம், வீடு கட்டுறது, எங்க போய் செட்டில் ஆகுறது, இப்படி நெறைய விஷயம். நம்ம பிள்ளைகள் நம்மள கவனிக்குமா? கவனிக்காதா? பிள்ளைகளோட இருக்கணுமா? வேண்டாமா? லைஃப்ல என்ன நடக்கும்? என்னென்ன வியாதிகள் வரும்? நாம எப்படியெல்லாம் கஷ்டப்பட போறோம்? இப்படியெல்லாம் நெறைய பேரு நெறைய யோசிக்கிறாங்க. உண்மையில என்னன்னா, நாம நமக்கு எதிர்க்க இருக்கிற பாதைய எவ்வளவு தூரம் நம்மளால பார்க்க முடியுமோ, அந்த தூரத்துக்கு மட்டும் பாருங்க. ஒன் ஸ்டெப் அட் அ டைம் இல்லையா? அப்படி நீங்க பாருங்க. ரொம்ப கடைசி வரைக்கும் நம்ம ப்ளூ பிரிண்ட் போட்டு அப்படித்தான் வாழ்க்கை போகணும்னு எதிர்பார்க்க முடியாது. யாரோட வாழ்க்கையும் அப்படி போகாது. நாம போடுற ப்ளூ பிரிண்ட்ல நம்ம வாழ்க்கை போகணும்னு யாருமே எதிர்பார்க்க முடியாது. இல்லையா? ஆகையினால எதையுமே ரொம்ப யோசிக்காதீங்க. எதையுமே பெருசா நீங்க கற்பனை பண்ணாதீங்க. வாழ்க்கை எப்படி வருதோ, அத அப்படியே ஏத்துக்கோங்க. அத சந்தோஷமா வாழ்றதுக்கு பாருங்க. அடுத்த வருஷம் நான் அப்படி ஆயிடுவேனோ! அடுத்த வருஷம் என் லைஃப் வீணா போயிடுமோ! அடுத்த வருஷம் என் பிசினஸ் போயிடுமோ! இப்படின்னெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த வருஷம், இந்த நாள் நாம எப்படி இந்த நாள பெஸ்ட்டா நடத்த முடியும்? பெஸ்ட்டா கொண்டுட்டு போக முடியும்? என் வேலைய பெஸ்ட்டா எப்படி செய்ய முடியும்? அப்படின்னு மட்டும் யோசிங்க. 10 பெஸ்ட் சேரும்போது அது வொர்ஸ்ட்ல போய் நிக்காது. பெஸ்ட்ல தான் நிக்கும். இல்லையா? நீங்க 10 நாளைக்கு 10 மாசத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வொர்ஸ்ட்ட பத்தியே கவலைப்பட்டு, இன்னைக்கு தேதிய கோட்ட விட்டுடாதீங்க. ஆகையினால அன்றன்றைய வாழ்க்கைய அன்னன்னைக்கு வாழ பாருங்க. சந்தோஷமா, வெற்றிகரமா. எதிர்காலம் நமக்கு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும்? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் யோசிச்சு உங்கள குழப்பிக்காதீங்க.